இப்ப ராம கண்டிப்பா வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் விசாரிப்பாரு. அப்படிதான் சொல்லி ரவியை கூட்டிட்டு போயிருக்காரு. ராம வந்து இன்ஸ்பெக்டர் விசாரிச்சாருன்னா ரவி தான் என்ன கொல்ல வந்தான்னு ராம் வாயாலே சொல்ல வச்சிடணும். அப்பதான் இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். கொலை பண்ண முயற்சின்னு கேஸ் ஃபைல் பண்ண சொல்லணும். சீதா உள்ள இருக்கிற மாதிரி ரவியும் உள்ள போயிடுவான். அதுக்கப்புறம் என் இஷ்டத்துக்கு அவங்கள ஆட்டி வச்சு சொத்தை ஃபுல்லா எழுதி வாங்கிடுவேன். மிஸ்டர் ராம், இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர், இப்ப வலி கொஞ்சம் விட்டுருச்சு. எல்லாம் சரியா போயிடும் மிஸ்டர் ராம். நான் மறுபடியும் வந்து உங்களை பார்க்கறேன். ஓகே, டேக் கேர். ஓகே டாக்டர். பாத்துக்கங்கம்மா. ராம் இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல வனிதா, வலி நல்லா குறைஞ்சிருச்சு. அப்படியே ரிலாக்ஸா இருங்க ராம். வனிதா, ரவி எங்க? அவர்தான் உங்களை பிடிச்சு மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டார் ராம். போலீஸ் அவரை பிடிச்சு ஜெயில வச்சுட்டாங்க. வனிதா, ரவி என்ன பிடிச்சு தள்ளி விட்டான்? ஆமா ராம். இல்லையே, நானா தானே காலை தவறுதலா மாடிப்படியில வச்சு பேலன்ஸ் தவறி கீழே விழுந்த. அப்படி உங்களை விழ வச்சதே ரவிதான் ராம். ரவியும் நீங்களும் தானே சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. உங்களை அண்ணன் கூட பார்க்காம புடிச்சு கீழே தள்ளி விட்டது உங்க ரவிதான். அப்படியா? ஆமா ராம். எங்க எங்க அம்மா அப்பா யாரும் வரலையா? என்ன வந்து பார்க்கலையா? எல்லாரும் வந்தாங்க ராம். வந்து பார்த்துட்டு எங்க கிட்ட கோச்சிட்டு போனவன் தானே, எப்படியோ போகட்டும், நீங்க செத்தாலும் பரவாயில்ல பொழைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி நல்லா திட்டிட்டு போயிட்டாங்க ராம். என்னதான் நம்மளுக்குள்ள சண்டை இருந்தாலும் அதுக்குன்னு இப்படியா? அவங்கெல்லாம் உங்களை பெத்தவங்க தானே. எல்லாரும் இப்போ அந்த ரவி பக்கம் மாறிட்டாங்க ராம். அவங்களுக்கு இப்ப ரவி தான் ரொம்ப பெருசா தெரியுறாரு. உங்களை அவங்க யாருமே மதிக்கல. இப்ப நீங்க அவங்களுக்கு ஒரு வேண்டாத பொருள் ஆயிட்டீங்க ராம். விடு வனிதா, இந்த உலகமே அப்படிதான். ராம், போலீஸ் வந்து கேட்டா கூட ரவிதான் உங்களை தள்ளி விட்டுட்டாருன்னு சொல்லுங்க ராம். ஏன் வனிதா? போலீஸ்ல அப்படிதான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. என்கிட்ட கூட விசாரிச்சாங்க. நானும் அப்படிதான் சொல்லிருக்கேன் ராம். எதுக்கு வனிதா அப்படி சொன்ன? என்ன அது? போனா போதுன்னு விட்டுருக்க வேண்டியதானே. அதை விட்டு பெருசு பண்ணாத. இல்ல ராம், எங்க அண்ணனை கொலை பண்ண மாதிரி பெரிய சதி பண்ணிருக்காங்க ராம். நம்ம 2 பேரையும் கொலை செய்யறதுக்கு அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த சீதாவோட ஏற்பாடுதான். அப்படியே நடந்திருக்கு? உனக்கு இது நல்லா தெரியுமா? உங்க மேல சத்தியம் ராம். நான் போய் சொல்வேனா?